to my channel RD Tuition and Tutorials. 9th standard Mathsல lesson 6 trigonometry lessonல இருந்து sums பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி sin theta, cos theta, tan theta இந்த values வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. இந்த ட்ரையாங்கிள்ல இதை A, B, C அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். இதுல இந்த போர்ஷனுக்கு பேர் வந்து ஹைபார்டென்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் மீடியத்துக்கு கர்ணம் அப்படின்னு. இந்த அடிப்பகுதி இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் வந்து இங்கிலீஷ்ல அட்ஜசன்ட் சைடு, அடுத்துள்ள பக்கம். இதுக்கு பேர் வந்து ஆப்போசிட் சைடு, எதிர்பக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பேஸ் பண்ணி தான் சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டா வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் டயக்ராம்ல பாத்தீங்கன்னா இதுல ஏ, பி, சின்னு சொல்லிட்டு 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதுல ஹைபார்டென்யூஸும் ஆப்போசிட் சைடும் கொடுத்துருக்காங்க. இந்த ஹைபார்டென்யூஸும் ஆப்போசிட் சைடும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து சைன் தீட்டா. அப்ப சைன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை ஹைபார்டென்யூஸ். அப்ப தமிழ் மொழியத்துக்கு ஆப்போசிட் சைடு அப்படின்னா எதிர்பக்கம் பை கர்ணம். அடுத்து வந்து காஸ் தீட்டா. இந்த செகண்ட் டயக்ராம்ல ஹைபார்டென்யூஸும் அட்ஜசன்ட் சைடும் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா காஸ் தீட்டா வந்து கண்டுபிடிக்கணும். அப்ப காஸ் தீட்டா ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைடு பை ஹைபார்டென்யூஸ், அதாவது அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். அடுத்து வந்து டான் தீட்டா. இந்த டயக்ராம்ல அட்ஜசன்ட் சைடும் ஆப்போசிட் சைடும் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், அதுதான் பாத்தீங்கன்னா டான் தீட்டா. அப்போ ஆப்போசிட் அப்படின்னா வந்து எதிர்பக்கம், அட்ஜசன்ட் அப்படின்னா அடுத்துள்ள பக்கம். 9th standard Mathsல எக்ஸாம்பிள் 6.1ல இருந்து இந்த எக்ஸாம்பிள் சம் வந்து பார்க்கலாம். For the measures in the figure, compute sin, cosine, tangent ratios of the angle theta அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டயக்ராம்ல sin theta, cos theta, tan theta வேல்யூஸ் வந்து கண்டுபிடிக்கணும். சரி, இதுலக்கு முதல்ல வந்து வேல்யூஸ் வந்து எழுதிக்கலாம். எப்பவுமே இந்த போர்ஷனுக்கு பேர் வந்து ஹைபார்டென்யூஸ், இது வந்து ஆப்போசிட் சைட், இது வந்து அட்ஜசன்ட் சைட். அப்போ ஆப்போசிட் சைடுக்கான வேல்யூ வந்து 35, ஹைபார்டென்யூஸ் 37, அட்ஜசன்ட் 12. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து சைன் தீட்டா வந்து கண்டுபிடிக்கணும். சைன் தீட்டாக்கான ஃபார்முலா என்னன்னா ஆப்போசிட் சைட் பை ஹைபார்டென்யூஸ். இப்போ ஆப்போசிட் வந்து 35, ஹைபார்டென்யூஸ் 37. அடுத்து வந்து காஸ் தீட்டா. காஸ் தீட்டாக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா அட்ஜசன்ட் பை ஹைபார்டென்யூஸ். அட்ஜசன்ட் வந்து 12, ஹைபார்டென்யூஸ் வந்து 37. அடுத்து டான் தீட்டா, அதுக்கான ஃபார்முலா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். இப்போ அதுக்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் வந்து 35, அட்ஜசன்ட் வந்து 12. எக்ஸாம்பிள் 6.2 பார்க்கலாம். Find the 6 trigonometric ratios of the angle theta using the given diagrams. இந்த டயக்ராம் பேஸ் பண்ணி 6 trigonometric ratio, அதாவது முக்கோணவியல் விகிதங்களை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது சைன், காஸ், டான், கொசிகன், சீக்கன், காட்டன் சொல்லிட்டு இந்த 6 வேல்யூஸ்மே நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னா ஏசிக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஏசி ஈக்குவல் டு 7. அடுத்து பிசிக்கும் வேல்யூ கொடுத்துருக்காங்க. பிசி ஈக்குவல் டு 25. ஆனா ஏபிக்கு மட்டும் வேல்யூ இல்லவே இல்லை. அப்ப ஏபி ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். நம்ம என்னன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா பித்தாகரஸ் தியரம் வந்து யூஸ் பண்ணணும். பித்தாகரஸ் தியரத்துக்கான ஜெனரல் ஃபார்முலா என்னன்னா ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர். ஸோ ஏசிக்கான வேல்யூ எவ்வளவு போட்டிருக்கோம்? 7 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி தான் கண்டுபிடிக்கணும். ஏபி ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம். பிசி ஸ்கொயர் வேல்யூ வந்து 25 ஸ்கொயர். சேர ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 49 ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் 25 வந்து ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 25 இன்ட்டு 25 625 அப்படின்னு வரும். ஸோ கண்டுபிடிக்க வேண்டிய இந்த ஏபி ஸ்கொயரை நம்ம இந்த பக்கம் வச்சுக்கலாம். 625 இதுக்கு பிளஸ் 49 அங்கே போகும்போது -49 மாறும். அப்போ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 576 அப்படின்னு வரும். அதாவது ஏபி ஸ்கொயருக்கான வேல்யூ தான் வந்து 576. அப்ப இந்த ஏபி இந்த ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அதான் ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்து கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட்டா மாறும். இந்த 576 உடைய ஸ்கொயர் ரூட் என்ன அப்படின்னா 24. 24 இன்ட்டு 24 தான் பாத்தீங்கன்னா 576. அப்போ இந்த ஏபிக்கான வேல்யூ என்னன்னா 24. இப்ப இதுல இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த போர்ஷன் பேர் என்ன அப்படின்னா அட்ஜசன்ட், இதுக்கு பேர் வந்து ஹைபார்டென்யூஸ், இதுக்கு வந்து ஆப்போசிட் சைட். இந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆப்போசிட் சைடுக்கான வேல்யூ வந்து 7, ஹைபார்டென்யூஸ் 25, adjacent 24.
இந்த மாதிரி எடுத்து எழுதிட்டோம்னா சப்ஸ்டியூட் பண்றதுக்கு வந்து நமக்கு ஈஸியா இருக்கும். இப்போ இந்த 6 ட்ரிக்னாமெட்ரிக் வேல்யூஸும் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் sin θ அதுக்கான வேல்யூ என்ன, ஆப்போசிட் பை ஹைபாட்டென்யூஸ். ஆப்போசிட் வந்து 7, ஹைபாட்டென்யூஸ் வந்து 25. அடுத்து cos θ adjacent by hypotenuse. adjacent value 24, hypotenuse 25. அடுத்து tan θ opposite by adjacent. opposite வந்து 7, adjacent 24. அடுத்து cosecant θ hypotenuse by opposite. hypotenuse ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 25 by opposite வேல்யூ வந்து 7. அடுத்து வந்து secant θ hypotenuse by adjacent. hypotenuse வேல்யூ 25 by adjacent வேல்யூ பாத்தீங்கன்னா 24. அடுத்து வந்து cot θ adjacent by opposite. adjacent வேல்யூ வந்து 24, opposite வந்து 7. இந்த சம் அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.